வணக்கம். நம்ம மார்ச் மந்த் வாங்கியிருந்த ஸ்டாக்ஸ் கரண்டா எப்படி மூவ் ஆயிருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்ஜினியர்ஸ் இந்தியா மார்ச் 26ல 196 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 233 ரூபாய் ஹை போயிட்டு கரண்டா 218 ரூபாயில 11.6% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. FCL மார்ச் 26ல 372 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 411 ரூபாய் ஹை போயிட்டு கரண்டா 390 ரூபாயில 5% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி மார்ச் 26ல 141 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 183 ரூபாய் ஹை போயிட்டு கரண்டா 167 ரூபாயில 18.5% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. IRFC மார்ச் 27ல 144 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 152 ரூபாய் ஹை போயிட்டு கரண்டா 145 ரூபாயில 1% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இர்கான் மார்ச் 27ல 223 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 239 ரூபாய் ஹை போயிட்டு கரண்டா 226 ரூபாயில 1% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொடாக் பேங்க் மார்ச் 28ல 1777 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 1723 ரூபாய் லோ போயிட்டு கரண்டா 1813 ரூபாயில 2% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாட்கோ ஃபார்மா மார்ச் 28ல 965 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 1037 ரூபாய் ஹை போயிட்டு கரண்டா 975 ரூபாயில 1% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. கன்சாலிடேட்டடா பார்த்தோம்னாக்க இன்ஜினியர்ஸ் இந்தியா 11.6%, FCL 5%, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி 18.5%, IRFC 1%, இர்கான் 1.4%, கொடாக் 2%, நாட்கோ ஃபார்மா 1% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆவரேஜா 5.8% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நன்றி.